இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் பச்சைப்பயிரும் 1 உருளைக்கிழங்கு மட்டும் போதும். வித்தியாசமான ஒரு சூப்பரான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் பண்ணலாம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 கப் பச்சைப்பயிரை இது போல் 5 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் அரைக்கிறதுக்கு. மிக்ஸி ஜாரில் பச்சைப்பயிர் போட்டாச்சு. காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, இது போல் சின்ன துண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ இதை வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள், நல்லா வலுவலுப்பாக அரைச்சிருக்கேன். ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பச்சைப்பயிரை அரைச்சாச்சு. அதில் 1 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கா நான் வேக வச்சுருக்கேன். நீங்கள் பச்சைப்பயிர் கம்மியாக சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா இதுலேயும் சின்ன உருளைக்கிழங்கா சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்க மசிச்சு அதில் போட்டதுக்கப்புறம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 2 3 4 5 இதில் 5 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். பச்சரிசி மாவு, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் மல்லித்தலை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசியணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, அதையும் போட்டு பிணைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், பிசைஞ்சாச்சு. பச்சைப்பயிர் அரைக்கிறப்போ தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. உருளைக்கிழங்கு போட்டு பிசைகிறப்பையும் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. ஏன்னா உருளைக்கிழங்க வேக வச்சு தான் போட்டிருக்கோம், அதுலேயும் லைட்டாக தண்ணி இருக்கும். பச்சைப்பயிறு அரைச்சோம் இல்லையா, அதுலேயும் தண்ணி இருக்கும். அதனால் தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்துறாதீங்க. இப்போ இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. வடை தட்டுவோலையா, அது போல் தட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்படி தட்டி சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். உருண்டையாக போட்டிங்கன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா உள்ளேலாம் மாவு அப்படியே ஒன்றா இருக்கும் இல்லையா, அதனால் வேக லேட் ஆகும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி உருண்டையாக கூட போடலாம். இதே போல் எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், போண்டா வெந்து நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ எடுத்துக்கலாம். சூப்பராக போண்டா ரெடி ஆயிடுச்சு. பச்சைப்பயிறு கூட உருளைக்கிழங்கு சேர்த்து போட்டு போண்டா செஞ்சதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே போல் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்பயுமே கடலை மாவில் தான் போண்டா செஞ்சு சாப்பிடுவோம். இது போல் பச்சைப்பயிர்லேயும் போண்டா செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.